மாவு. குலோப் ஜாமுன் மாவு நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு வந்தேன். சப்பாத்தி மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கையில் எண்ணெய் வச்சுக்கணும். எண்ணெய் வச்சுட்டு கையில் எண்ணெய் வச்சுட்டு ரவுண்டாவா இல்லைன்னா ஓவல் ஷேப்பில் சின்ன சின்ன உருளையாக சர்க்கரை பாகில் போட்டிருக்கோம். நல்லா கொதிக்கிற சர்க்கரை பாகில் போட்டுடணும் குலோப் ஜாமை. 2 டம்ளர் சர்க்கரைக்கு 4 டம்ளர் தண்ணி.